வணக்கம். இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ 8707277783 இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து கிடைச்ச சில குறிப்புகள், அதாவது ரட்சிப்பின் வேத வசனங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த வசனங்கள் ரட்சிப்பு, அதாவது மீட்பு பத்தி என்ன சொல்லுது, முக்கியமா அதை எப்படி அடையலான்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வியே, எதுக்காக இந்த ரட்சிப்பு தேவைன்னு இந்த வசனங்கள் சொல்லுது? ஏன் இது ஒரு அவசியமா பார்க்கப்படுது? நல்ல கேள்வி. இதுக்கு ரோமர் 3:23 பாத்தீங்கன்னா, அது சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களாகி. இது மனுஷங்களோட ஒரு பொதுவான நிலைமைன்னு இந்த வசனம் சுட்டி காட்டுது. ஓ சரி, அப்போ இதோட விளைவு பாவம் செஞ்சா என்ன ஆகும்னு சொல்லுதா? ஆமா, அதையும் சொல்லுது. ரோமர் 6:23ல பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெளிவா இருக்கு. ஆனா அங்கேயே நிக்கல. அந்த வசனத்தோட அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஈவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவம் மரணத்துக்கு வழிவகுக்குது, ஆனா இயேசு மூலமா ஒரு தீர்வு, அதாவது நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. அதேதான் இங்க கவனிக்க வேண்டியது. இந்த வசனங்களோட பார்வையில பாவம் மரணத்துல முடியுது, ஆனா அதுக்கு ஒரு மாற்று இருக்கு. அது இயேசு கிறிஸ்து மூலமா வர்ற ஒரு பரிசு, நித்திய ஜீவன். சரி, புரியுது. அப்போ அந்த ரட்சிப்ப, அந்த நித்திய ஜீவனை எப்படி அடையறது? அதுக்கு என்ன வழி சொல்றாங்க? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க அன்பு, அப்புறம் இயேசு மேல வைக்கிற நம்பிக்கை, அதாவது விசுவாசம், இதுதான் மையமா இருக்கு. கரெக்ட். அந்த விசுவாசங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையறதுக்கு வழி அதுதான். இதையே அப்போஸ்தலர் 4:12 இன்னும் அழுத்தமா சொல்லுது பாருங்க. அவராலேயின்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழிருக்கிற மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. ஓ, அப்போ ரொம்ப தெளிவா இயேசுவின் மூலமா மட்டும்தான் ரட்சிப்புன்னு இந்த வசனம் சொல்லுது. வேற பேர் இல்ல, வேற வழி இல்ல. ஆமாங்க, ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு வழி இது. நம்மளோட புண்ணியங்களால கிடைக்குதா இல்ல வேற எப்படியா? இல்லவே இல்ல. அதத்தான் எபேசியர் 2:8-9 ரொம்ப அழகா. முழு ஆடியோவை கீழே உள்ள பட்டனை கிளிக் செய்து கேட்கவும்.